நடன ஆசான் நடராஜன் அவர்களுக்கும் இசை பயிற்றுவித்த மதுரை வெங்கடேசன், டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வருவதற்கான பல அருகதைகளை லக்ஷ்மண் அவர்கள் சொன்னார்கள். அதை விட பெரிய அருகதை இவர்கள் பாதம் தொட்டு வணங்கி பயின்றவன் என்பது மட்டுமே. இதை அவை அடக்கம் கருதி கூறிவிட்டதாக நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். இது நிஜம், நாம் உணரும் நிஜம். செங்கோல் போட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு சின்ன ராஜாவை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் கூடாது. இதெல்லாம் எனக்கு, அதுவும் முக்கியமாக இங்கே ஒரு மகாராஜா உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொரு மகாராஜா இருக்கிறார். இசை அரசர்களும் நடன அரசர்களும் இருக்கும் மேடையில் நான் ரசிகனாக மாறும் ஒரு பெருமையை தான் பெருமையாக நினைக்கிறேன். இங்கே ராமலட்சுமணர்கள், என் தாயார் அவர்கள் அன்பை பார்த்தீர்கள். அந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் என்று அவர் நினைத்தது போலவே நானும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் ஸ்ருதிக்கும் என் ஸ்ருதிக்கும் அதிக வயசு வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட அதே நான் பெயர் வைக்கும் போதுதான் இவர்களும் பெயர் வைத்தார்கள் என்று நினைக்கிறேன். இரண்டு ஸ்ருதிகளுமே நன்றாக வளர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களின் வாழ்த்துக்கள். இது எங்கள் புராணம். இவர்கள் செய்த சாதனை என்னவென்றால் 9 ஆண்டுகளாக பல பெரியவர்கள் செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போன ஒரு விஷயத்தை மாபெரும் கலை ஒன்றை மக்களுக்கு சென்றடையும் ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சேவையை மட்டும் செய்தால் அது ஃப்ரீயாக கொடுத்த எதையுமே மதிக்க மாட்டாங்க. அதை வெற்றிகரமான வர்த்தகமாக மாற்றினால் அல்லாது அது மக்களை சென்றடையாது. அதை செய்து வருகிறார்கள். இந்த நான் கேள்விப்பட்ட புள்ளி விவரம் இது, உலகத்திலேயே நடக்கும் இசை விழாக்களில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா டிசம்பர் மாதம் சென்னையில் நடக்கும் விழா தான். அது உண்மையா, அந்த புள்ளி விவரம் உண்மையா இல்லையா என்னும் சந்தேகத்திற்கு இடமின்றி அதற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது சென்னையில் திருவிழா. உலக கலைஞர்களை கண்டு வியக்க வேண்டும். உலக கலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிணற்று தவளைகளாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் பல பெரியவர்களின் ஆசை. எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வழியில் சென்னைக்கு, உலகத்திற்கு நல்லிசையை கொண்டு சென்று சேர்க்கும் இந்த சகோதரர்களுக்கு இசையின் சார்பாக, கலையின் சார்பாக, ரசிகனாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்களின் அன்பு அவர்கள் சொன்னது போல் பல வருடமாக தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. 2 விஷயங்கள் இவர்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் அடிக்கடி போறதுக்கு காரணம் இவர்கள் திறமையும் இவர்கள் என்பால் வைத்திருக்கும் அன்பும். திறமை நீடிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அன்பும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று வேண்டுதல். இப்பெரிய மகானுபாவர்கள் இருந்து இசைக்கும் இந்த மேடையில் என்னையும் அமர வைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.